இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மரியா நமது தாய் எலிசபெத் அம்மாவை சந்தித்த நிகழ்வை நாம் இன்றைய வழிபாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சமூகத்தில் பெண்கள் புறக்கணிக்கப்பட்ட காலகட்டம், பெண்களுடைய சொற்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத காலகட்டங்கள். அந்த காலகட்டத்திலும் அன்னை மரியாள் தைரியமுள்ள இளம் மங்கையாக தென்படுகின்றார். பிறர் வாழ தன் உயிரை கொடுக்க தயாரான தருணம் அது. மரியா ஆம் என்று சொன்ன வார்த்தையில் ஆழமான அர்த்தங்களும் பலருடைய வாழ்வும் இறைவனுடைய திட்டமும் அடங்கியிருக்கிறது என்பதுதான். அதேவேளை நாம் இன்றைக்கு உள்ள இளம் பெண்களை சற்று நினைத்து பார்ப்போம், அல்லது இளம் ஆண்களை நினைத்து பார்ப்போம். பள்ளி முடிந்தவுடன் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு கூட்டம், போதைக்கும் தேவையற்ற வாழ்வுக்கும் அடிமையாகின்ற ஒரு கூட்டம், வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், முனைந்து முற்பட வேண்டும் என்று செல்லுகின்ற ஒரு கூட்டம், ஆனால் எல்லாவற்றிலும் நான் நிற்க வேண்டும் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி செல்லுகின்ற கூட்டமாக தான் நாம் பார்க்கின்றோம். தனது அழகை பிறர் மொச்ச வேண்டும், தனது அறிவாற்றலை பற்றி பேச வேண்டும், தன்னுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியிலே பிரபலமடைய வேண்டும், தன்னுடைய முகம் பரிச்சயப்பட்ட முகமாக இருக்க வேண்டும், தான் சொந்தக்கால் நிற்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களே இன்று இளைஞர்களுடைய வாழ்வை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சிலர் வேண்டுமென்றால் சற்று வித்தியாசப்பட்டு நிற்கலாம். ஆனால் அந்த காலத்திலேயே மரியாள் ஆண்டவரின் குரலுக்கு ஆமென்று சொன்னார் என்றால் அவள் எந்த அளவிற்கு தைரியமான பெண்மணி என்று பாருங்கள். இன்று நாம் தைரியமாக இருப்பது போல் காண்பித்துக் கொள்ளுகின்றோம். ஆனால் அவள் அன்றே தைரியத்தின் மொத்த உருவமாக நிற்கின்றாள். காரணம், திருமணம் ஆகவில்லை, ஆகப் போகின்ற நபர்களோடு தொடர்பில்லை. அந்த நேரத்திலே ஆண்டவருடைய கட்டளைக்கு இணங்க இயேசுவை உதிரத்திலே கருத்தாங்குகின்றார். ஒருவேளை இந்த செய்தி வெளியே தென்பட்டால் அது மரண தண்டனை தான் நிச்சயம். காரணம் என்னவென்றால், யூதர்களுடைய சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு பெண் திருமணம் ஆவதற்கு முன்பாக கருவுற்றால் அவள் தன்னுடைய தந்தையினுடைய இல்லத்திற்கு முன்பு கொண்டு சென்று கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் கட்டளை. இது மரியாவுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் எந்த அளவும் எள்ளளவு கூட தன்னுடைய சாவை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. காரணம், பயம் இல்லை. நான் இறைவன் கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர் என்னை என்ன வேண்டுமென்றாலும் செய்யட்டும் என்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவளாக, கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருக்கின்றார் அன்னை. அது மட்டுமல்ல, பணிவிடை செய்யும் ஆற்றல் கொண்டவராகவும் இருக்கின்றார். கேட்காமலே உதவி செய்யும் திறன். அதாவது கபிரியேல் வானதூதர் அன்னையிடம் சொல்லுகின்றார், எலிசபெத் அம்மா தன்னுடைய முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி மட்டும்தான் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் தன்னுடைய வயிற்றில் இயேசு கருவாகி இருக்கின்றார் என்பதை பொருட்படுத்தாமல் அவள் உதவி புரிவதற்காக, பணிவிடை புரிவதற்காக பல மைல்கள் நடந்தே எலிசபெத் அம்மா இல்லம் சென்று 6 மாதங்கள் அங்கே இருந்து பணி செய்துவிட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு சிறு செயல்களை செய்திருப்போம், சில வெற்றிகளை பெற்றிருப்போம், நாம் பிறரால் பேசப்பட்டிருப்போம், சமூக ஊடகங்களில் நாம் பேசப்படுகின்ற நபராக மாறியிருப்போம், நம்முடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம். அந்த நிலையிலே நம்முடைய கால்கள் தரையில் நிற்பதில்லை. நாம் ஏதோ பெரிதாக சாதித்து விட்டது போன்று மிதக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஒன்று தெரியாமல், அதாவது சில காலங்கள் தான் இவைகள் நிற்கும். அதன் பிறகு எங்கிருந்து தூக்கி மேலே ஏற்றினார்களோ அதே இடத்திலும் அதற்கு கீழாகவும் இறக்கிவிட்டு தான் செல்லுவார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய தியாகம் என்பது வேறு, நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறை என்பது வேறு. அதோடு நம்முடைய வாழ்வை ஒப்புமைப்படுத்தி கூட பார்க்க முடியாது. அதேபோன்று அன்னை மரியாளை நாம் முதல் நற்கருணை பேழை என்றும் சொல்லுகின்றோம். காரணம் என்ன? இன்று நற்கருணை எங்கே இருக்கின்றது? இயேசு நமது மத்தியிலே நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற நற்கருணை பேழையில் இருக்கின்றார். ஆக முதலில் அவர் இருந்த அந்த நற்கருணை பேழை என்பது அன்னை மரியாளுடைய உதிரம். ஆகவே அன்னை மரியாள் இந்த நாள் நமக்கான நாள். நம்முடைய தாய்
தாயினுடைய கொண்டாட்டத்தின் நாள். ஆகவே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்தித்தது என்பது அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு சமம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுடைய தேவையின் நிமித்தம் அறிந்து கொண்டு அங்கே தேடிச் சென்றார். அதுபோன்று நம்முடைய தேவைகளின் பொழுதும் நாம் கேட்காமலே வந்து நமக்கு உதவி புரியவர்தான் நமது அன்னை. ஆகவே அந்த அன்னையைப் போன்று நாம் பிறர் நலம் காக்கக்கூடியவர்களாக தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்வதற்கு அந்த அன்னையின் வழியாக ஆண்டவருடைய வரத்தை வேண்டுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.